அட்டகாசமான சுவையில் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் தண்ணியில் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம கொரப்பாக அரைச்சி இது போல் நல்ல பவுடராக எடுத்து ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதே போல் ஒரே தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துட்டு கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காயை இது போல் கட் பண்ணிவிட்டு உள்ளே பூச்சி ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மசாலாவை இது கூட நல்லா அழுத்தம் கொடுத்து உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு எல்லா கத்திரிக்காயும் இது போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், நான் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு கத்திரிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வேகட்டும். இடையில கலந்து விட்டுட்டே இருங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான டேஸ்ட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.